இக்கதையின் பெயர் மாம்பழ மரமும் சிறுவனும். ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய மாம்பழ மரம் இருந்தது. அந்த மரத்தின் அருகே ஒரு சிறுவன் அவனது பெற்றோருடன் வாழ்ந்தான். அந்த சிறுவனுக்கு அந்த மரம் மிகவும் பிடிக்கும். அவன் தினமும் அந்த மரத்தின் அருகில் விளையாடி மகிழ்ந்தான். மரத்தின் மீது ஏறி அதன் கிளைகளில் பறவைகளை பார்த்து எப்போதும் தன் நேரத்தை செலவழிப்பான். மரமும் அந்த சிறுவனை நன்றாக பிடிக்கும். மரம் சிறுவனுக்கு நிழல் தரும், விற்றுக்கொள்ளும் பூமியில் தனது வேர்களை பரப்பி சிறுவனுக்கு சந்தோஷம் கொடுக்க விளையும். சிறுவன் அந்த மாம்பழங்களை பறித்து சாப்பிடுவான். இவ்வாறு சிறுவன் வளர்ந்து பெரியவனானான். ஆனால் மரத்துடன் கொண்டிருந்த பாசம் குறைந்து அவனுக்கு வேறு வேலைகள் முக்கியமாகின. ஒரு நாள் அதே சிறுவன், இப்போது இளைஞன், மரத்திற்கருகில் வந்தான். மரம் சந்தோஷமாகச் சொன்னது, வா, எனது கிளைகளில் ஏறி விளையாடு, பழங்களை பறித்து சாப்பிடு. ஆனால் இளைஞன் சொன்னான், இப்போது எனக்கு விளையாட வேண்டும் என தோன்றவில்லை. எனக்கு பணம் வேண்டும். நான் வாழ்க்கையில் நிலைநிறுத்த வீட்டிற்காக சம்பாதிக்க வேண்டும். மரம் மறுபடியும் சொல்லுகிறது, நான் உனக்கு பணம் தர முடியாது. ஆனால் எனது மாம்பழங்களை விற்று பணம் சம்பாதிக்கலாம். சிறுவன் மாம்பழங்களையும் கிளைகளையும் எல்லாம் பறித்து விற்று விட்டுச் சென்று விட்டான். மரம் சந்தோஷமாக அவனை உதவியது. ஆனால் மரம் மீண்டும் மரணமாய் நின்றது. காலம் கழிந்தது. இளைஞன் முதிர்ந்தவனாகி பின்னர் திரும்பி வந்தான். நான் மிகவும் களைத்துப்போய் இருக்கிறேன், எனக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் என்றான். மரம் சொன்னது, எனது கிளைகளை பயன்படுத்தி நீ ஒரு வீடை கட்டிக்கொள். எனது கிளைகளால் உனக்கு நிழல் கிடைக்கும். இளைஞன் கிளைகளை எடுத்துச் சென்றான். இப்போதும் மரம் வெறுமனே நின்றது. பின்னர் முதுமையில் சிறுவன், இப்போது மூதாட்டன், மரத்துக்கு போய் சொன்னான், இப்போது எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு உட்கார ஒரு இடம் வேண்டும். மரம் சொன்னது, என்னிடம் உனக்கு தர எதுவும் இல்லை. எனது கிளைகள், பழங்கள் ஏற்கனவே நீ எடுத்துச் சென்றாய். ஆனால் எனது பழைய வேர்கள் இங்கேயே உள்ளன. நீ அதற்கு பின்புலமாக உட்காரலாம். மூதாட்டன் அதன்பின் மரத்தின் வேர்களின் மீது உட்கார்ந்து ஓய்வெடுப்பதற்காக சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்தான். மரம் மொத்தத்தில் மகிழ்ச்சியாக இருந்தது. இளைஞனின் உதவிக்கு என்றும் தயாராக இருந்தது. கதையின் நெறி. இந்த கதை தியாகமும் தன்னார்வமும் மையமாக கொண்டது. மாம்பழ மரம் மனிதர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தன்னையே தியாகம் செய்யும் ஒரு வடிவமாக பார்க்கப்படுகிறது. நம் வாழ்க்கையில் பெற்றோர்கள், உறவுகள் அல்லது நண்பர்கள் எப்போதும் எதையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய நலனுக்காக தியாகம் செய்ய தயாராக இருப்பர் என்பதை இக்கதை நமக்கு உணர்த்துகிறது.